ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் இப்போ என்ன பாஜக எதிர்த்து பண்ணணும்? இப்போ ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை இல்லையா? அப்போ நீ தப்பாக சொல்லிட்டீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அவர் திமுகவும் தாவேகாவும் சேர்ந்தால் என்ன, ஒரு பாஜகவை எதிர்க்க ஒரு சக்தி தேவை, அது திமுக தாவேகா என்று சொன்னேன், அதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாருல்ல சார். திமுகவும் தாவேகாவும் சேர்ந்ததில் என்ன தவறு இருக்குதுன்னு போன ஆட்சியில் ஏன் கேட்கலன்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி என்ன அவசியம் வந்தது? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஏன் அவசியம் வரவில்லை? அவர் இன்னைக்கு கேட்டிருக்காரு சார், திருமாவுக்கு என்னாச்சுன்னு எல்லாம் கேட்குறீங்க. திருமாவர்கள் ஒரு அந்த அரசியலை புரிந்து கொள்ளும் திறன் உங்கள்கிட்ட கிடையாது. நான் சொல்கிற போன மாதம் உங்களுக்கு இருந்துச்சான்னு கேட்குறேன் சார். அவர் சொல்கிற அரசியல் தான் அதாங்க. அந்த அரசியலை போன மாதம் ஏன் அவர் புரிஞ்சிக்கல? அவர் அந்த அரசியலை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இவர் சொல்கிறது இவர் வளரலுக்கெல்லாம் எல்லாரும் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அவர் திமுகவும் விட மாட்டார், தாவேகா விட, ரெண்டையும் பிடித்துக்கிறார் சார். எப்படி இந்த கூட்டம், அவர் எந்த கூட்டணியில் இருக்கான்னு இப்போ வரைக்கும் கன்ஃபியூஸ்டாக தான் சார் இருக்குது. ஏன் சார் இந்த தடுமாற்றம் சமீப காலமாக 2 மாதமாக தான் இந்த தடுமாற்றம் அதிகமாக இருக்குது? ட்ரம்ப்பு சம்பந்தமான செய்திகளை அதிகம் பார்த்துருப்பார். அந்த ட்ரம்பை தன்னை சந்திரமுகியாக மாற மாதிரி தன்னை ட்ரம்பாக மாற்றி விட்டார். நீ தீய சக்தின்ட்டு நீ அங்கே போகிறன்றார். ஆனால் என்னை அமித்ஷா பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். அது அரசியல் நாகரிகன்றார். இந்த மாதிரி இதை பேசுகிற நம்ம தான் பைத்தியக்காரர். அவர்கிட்ட கேட்கணும். திமுக அதிமுக கூட்டணின்னு பற்றி கூட்டாக இருக்காங்கன்னு பேசுகிறாரு. நீங்கள் எப்படி தாவேகா இந்தியா கூட்டணிக்கு வரணுன்றீங்க? ஏன்னா சரி அதிமுக கூப்பிட வேண்டியது தானே? இவருக்கு தான் தெரியும்ல. திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அதிமுக நீங்கள் வாங்க இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட வேண்டியது தானே? அது என்ன, ஏன் சீமானை கூப்பிட வேண்டியது தானே? கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ போனது வரைக்கும் தான் சார். மீண்டும் திமுக கூட்டணி, ஏன்னா இடைத்தேர்தல்ன்ற ஒன்று தடை பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இடைத்தேர்தல் ஒன்று நடக்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் யார் பக்கம் இருப்பாங்கன்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வி சார். நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இன்றைக்கி தேர்தல் வச்சா கூட்டணி பலமாக இருக்கிற தாவேகா கூட இருக்கிறத விரும்புவாங்களா, இல்லை திமுக கிட்ட போய் சேர்ந்து இது பண்ண பார்ப்பாங்க? உங்களை முதலமைச்சர் ஆகிறதுக்கு திமுக அதிமுக கூட சேர்ந்து ஒரு பிளான் பி வச்சாங்களா இல்லையா? அப்புறம் எப்படி அவங்க தாவேகா கூட போவாங்க? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருமாவளவன் அவர்கள் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, அதுவே இப்போ கடந்த காலங்களில் முன்னுக்கு பின் முரணா இருக்குது. அவர் திமுகவும் தாவேகாவும் சேர்ந்தால் என்ன, ஒரு பாஜகவை எதிர்க்க ஒரு சக்தி தேவை, அது திமுக தாவேகா என்று சொன்னேன், அதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாருல்ல சார். திமுகவும் தாவேகாவும் சேர்ந்ததில் என்ன தவறு இருக்குதுன்னு போன ஆட்சியில் ஏன் கேட்கலன்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி என்ன அவசியம் வந்தது? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஏன் அவசியம் வரவில்லை? இன்றைக்கி பாஜகவை எதிர்க்கணும்னா ஒரு கடினமான உண்மை இல்லைங்க. பாஜக இங்கே அப்புறம் என்ன, எதுக்கு சேரணும்? இந்திய அளவுலேயே எதிர்க்கணும். இந்திய அளவில் எதுக்குங்க? இந்திய அளவில் ராகுல் காந்தி காங்கிரஸ் பார்த்துக்கிட்டோம். இவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க? நான் கேட்குறது, தமிழ்நாட்டில் திமுகவும் தாவேகாவும் எங்கே அரசியல் பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் இவங்க எதுக்கு பாஜக இங்கே எதிர்க்கணும்? தேட வேண்டியதாக இருக்குது பாஜக எங்கேப்பான்னு. அப்புறம் எதுக்கு சேரணும்? சரி, இந்திய அளவில் போன மாதம் வரைக்கும் பிரச்சனை இல்லையா? இருந்துச்சு இல்லை? போன மாதம் தான் ட்ரம்ப்பா இங்கே ஆட்சி பண்ணார். பாஜக தானே? 2014 பாஜக தான். அப்போ ஏன் அந்த கோரிக்கை வைக்கலன்னு கேட்குறேன். அப்போ என்னென்னா விசுவாசம் அங்கே இருந்தது. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் இப்போ என்ன பாஜக எதிர்த்து பண்ணணும்? இப்போ ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை இல்லையா? அப்போ நீ தப்பாக சொல்லிட்டீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அதை யாராவது கேட்குறாங்களா? அதையும் நம்ம ட்விட்டரில் தான் போட வேண்டியதாக. அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னீங்களே, இன்றைக்கி தாவேகா இந்தியா கூட்டணிக்கு வரணுன்றீங்களே. அப்போ நீங்கள் அன்றைக்கி சொன்னது உண்மையா, இன்றைக்கி சொல்கிறது உண்மையா? அவர் இன்னைக்கு கேட்டிருக்காரு சார், திருமாவுக்கு என்னாச்சுன்னு எல்லாம் கேட்குறீங்க. திருமாவர்கள் ஒரு அந்த அரசியலை புரிந்து கொள்ளும் திறன் உங்கள்கிட்ட கிடையாது. நான் சொல்கிற போன மாதம் உங்களுக்கு இருந்துச்சான்னு கேட்குறேன் சார். அவர் சொல்கிற அரசியல் தான் அதாங்க. அந்த அரசியலை போன மாதம் ஏன் அவர் புரிஞ்சிக்கல? அவர் அந்த அரசியலை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இவர் சொல்கிறது இவர் வளரலுக்கெல்லாம் எல்லாரும் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அதாவது இப்போ தாவேகா திமுக சேருன்றது இவர் சொல்கிறாரு. எப்படி சேருன்றது எல்லாருக்குமே கேள்வியாக இருக்கும்ல. நீங்களும் உங்களை முதலமைச்சர் ஆகிறதுக்கு திமுக அதிமுக கூட சேர்ந்து ஒரு பிளான் பி வச்சாங்களா இல்லையா? அப்புறம் எப்படி அவங்க தாவேகா கூட போவாங்க? தாவேகா பிரதான எதிரியாக திமுகவை தான் நிறுத்துறாரு. அவர் திமுகவும் விட மாட்டார், தாவேகா விட, ரெண்டையும் பிடித்துக்கிறார் சார். எப்படி இந்த கூட்டம், அவர் எந்த கூட்டணியில் இருக்கான்னு இப்போ வரைக்கும் கன்ஃபியூஸ்டாக தான் சார் இருக்குது. கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு 2 வருஷம் பொறுத்து சண்டே ஆகிடுச்சு, டைவர்ஸ் பண்ணிட்டாப்புல. அப்புறம் ஒரு வருஷம் பொறுத்து இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டாப்புல. பொண்டாட்டி 2வது பொண்டாட்டிகிட்ட போயிட்டு அவன் நினைவாகவே இருக்குது, நீ அவ்வளோ ஒன்றா இருக்கணும் அப்படின்னா குக்கர் முடியாலே அடி விழும். பின்ன அந்த மாதிரி தான் இருக்குது.
ஏன்னா எந்த ஒரு மேடையிலுமே சார் எல்லா இடங்கள்லையுமே அவர் பேசுறது முதல்ல காலையில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, திமுக அண்ணன் ஸ்டாலின் தான் எங்களை வேண்டாம் என்று சொன்னார், அதனால் தாவேகா கூட்டணியில் அவர்கள் எடுத்தால் அந்த கூட்டணி முடிவு எடுத்தால் நாங்கள் அதில் இருப்போம்னு சொல்கிறாரு. ஈவினிங் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தா வேற மாதிரி சொல்கிறாரு, அண்ணன் ஸ்டாலின் தான் எங்களுக்கு இணக்கமாக நட்பு தான் இன்னும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சார் இந்த தடுமாற்றம் சமீப காலமாக 2 மாதமாக தான் இந்த தடுமாற்றம் அதிகமாக இருக்குது? ட்ரம்ப்பு சம்பந்தமான செய்திகளை அதிகம் பார்த்துருப்பார். அந்த ட்ரம்பை தன்னை சந்திரமுகியாக மாற மாதிரி தன்னை ட்ரம்பாக மாற்றி விட்டார். நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரம்ப் பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? ஈரானை முற்றிலும் அழித்து விடுவோம், ஈரானோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, இன்றையோடு ஈரான் அழிந்தது, நாங்கள் போரில் நிறுத்தம் நம்ம பண்ணுறோம். ஏன்னா அவருக்கு பங்கு சந்தை ஏறணும் இறங்கணும், அவர் புள்ள அதில் பெரிய ஆள். இவர் நாள் சொல்கிறதுக்கு முன்னாடி பங்கு சந்தை இறங்கிடும், அதுக்கேற்ற மாதிரி பையன் பங்கை வாங்கிடுவான், அது பங்குகளை விற்றுருவான், நாளே விற்றுருவான். ஒரு பங்கு ஒரு 5 கம்பெனி பங்கு, ஒரு பங்கு 1000 ரூபா போகுதுன்னா 5 கம்பெனி பங்கை இவன் பல $1 மில்லியன் விற்றுருவான், லாபத்தில் விற்றுருவான். மறுநாள் ட்ரம்ப்பு இந்த இதை பேசுவார், எல்லாம் டவுனில் போயிடும், வாங்கினவன் எல்லாம் நடுத்தருக்கு வந்துடுவான். இவன் என்ன பண்ணுவான், அந்த பங்குகளை மறுபடியும் வாங்கிடுவான். அதுக்கு மறுநாள் ட்ரம்ப் மாற்றி சொல்லுவார், எல்லா பங்கும் 2 மடங்கு ஏறும் லாபமா. அதுக்கு மறுநாள் மாற்றி சொன்னோன்னா அதை விற்றுருவான். இப்படியே அவன் 18 மில்லியன் $1800 மில்லியன் நம்ம லாபம் பார்த்துட்டுருக்குறான் அந்த பீரியடில். இந்த மாதிரி கிறுகனில் வச்சுக்கின்னு தான் ஆட்சி அங்கே இது பண்ணுறாங்க. அமெரிக்காவே இன்றைக்கி அவ்வளோ நஷ்டத்தில் போயின்னு இருக்குது. இது ட்ரம்ப்புக்கு இருக்கனா இல்லை இந்த நஷ்டத்துக்கு லாபம் ஏற்றி இறக்குன மக்களுக்கு இருக்காங்களா அப்படின்ட்டான் ட்ரம்ப்பு காரிக்கு இருக்கேன். அதனால் இவர் அதே அதுக்கு போட்டியாக அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சார் திரும்ப வரல ட்ரம்ப். ஆமாம், ட்ரம்ப்பு கூட போட்டி போடுறாரு. நாள் அங்கன்றாரு ஈரான் சரியில்லைன்றாரு, இன்னொரு நாள் அமெரிக்கா சரியில்லைன்றாரு. அப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. லாஸ்ட்டில் 2 பேரும் ஒன்றா இருக்கணுன்றாரு. ட்ரம்ப் சொல்கிறாருல இஸ்ரேலும் ஈரானும் ஒன்றாக இருக்க வேணும் அப்படின்னு. இன்னொரு நாள் மாற்றி சொல்கிறாரு, நான் ஏன் தப்பு பண்ணேன்னு என்னை ஏன் கேட்கலன்னு கேட்குறாரு. அப்புறம் அவங்க பண்ணுறதுன்றாரு, இவர் ஏன் அவர்கிட்ட போனது தப்புன்றாரு. இது என்ன, நீ தீய சக்தின்ட்ட நீ என்ன அங்கே போகிறேன்றாரு. ஆனால் என்னை அமித்ஷா பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார், அது அரசியல் நாகரிகன்றாரு. இந்த மாதிரி இதை பேசுகிற நம்ம தான் பைத்தியக்காரர்கள். ஏன்னா அவர் தெளிவாக இருக்கார். அவருக்கு தாவேகா கூட்டணியில் அவர் நினச்சது நடக்கலை, அவருக்கு பல விஷயங்கள் நடக்கலை. இப்போ எப்படியா பிச்சுக்கணும்னு பார்க்குறாரு தாவேகா கூட்டணியை விட்டு. நேற்று வன்னியரசு அவர்கள் அமைச்சர் பதவி அவர் இருப்பார். அது எப்படி சார் வன்னியரசு அவர்கள் இருப்பார் திரும்ப வெளியே ஆமாம், இப்போ ஆலூர் சானவாஸ் எங்கே இருக்கார்? அவர் இன்னும் திமுக இன்னும் நேற்று பார்த்தா விசிகா கூட்டணிலாம் இருக்கான்னு சொல்லியிருந்தார் சார். அங்கே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா திரும்ப மறுபடியும் இங்கே வந்துட்டார்னா ஆலூர் சாண ஏற்கனவே பனவேல் பாபா சேர்த்தது கொஞ்சம் வருத்தம், ஆனால் அந்த வருத்தெல்லாம் போட்டு தொடச்சிட்டாரு. இப்போ ஆலூர் சானவாசியும் சேர்த்தா நல்லா இருக்காது, ஏன்னா மீண்டும் திரும்ப இங்கே வரலாம் அப்படின்னு. ஏன்னா திரும்ப இங்கே இருக்க முடியல, கொசுக்கடி ஜாஸ்தி இருக்குது. அதனால் பழைய ஏசி பங்களாக போயிடலான்னு பார்க்குறாரு. தொண்டர்கள் யார் பக்கம் சார் இருக்காங்க? தொண்டர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க, எல்லாம் விஜய்கிட்ட போயிட்டாங்க. அதான் பிரச்சனை. எல்லா பட்டியலின மக்கள் வாக்குகள்லாம் அங்கே போயிடுச்சு ஏற்கனவே. நீங்கள் அமைச்சரவை நல்ல அமைச்சரவை வேணும்னா நீங்கள் நல்லவராக நடந்துருக்கணும். நீங்கள் காங்கிரஸ் போன பீரியட்லேயே நீங்கள் 5 சீட்டு உடனே 2 பேர் கொடுத்துருந்தீங்கன்னா 2க்குமே 2 அமைச்சர்களோட கேட்டு வாங்கிடலாம். இல்லை பொதுப்பணித்துறைக்கு கூட அது கூட கேட்டு வாங்கிடலாம். நீங்கள் கடைசி வரைக்குமே இழுத்தடிச்சிங்க, அவருக்கு தான் கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் தான் சார். அவரோட லைவ் தான், அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு தான் வெயிட் பண்ணது. காரணம் அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் சில விஷயங்கள் வெயிட் பண்ணார். அது நடக்கலைன்னொன்னா மறுநாள் காலையிலே கொடுத்துருக்கலாம். அதையும் இழுத்தடிச்சு சாயந்தரமாக 4 மணி கொடுக்குறாரு. தூக்கிட்டு ஓடுறாங்க. இந்த இதயத்தை ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு போய் நோயாளி கொடுக்குற மாதிரி ஓடுறாங்க. அங்கே போனால் ஹாஸ்பிட்டல் கதவை மூட்டாங்க. நான் போகிறேன்ப்பா அப்படின்றாங்க. கதாநாயகியை தேடி கதாநாயகன் ஓடும்போது ட்ரெயினில் ஏறி கிளம்பிடுவான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே துக்கத்தோடு திரும்பி வராங்க. மறுபடியும் கதாநாயகி விஷயம் தெரிஞ்சு சங்கிலி பிடிச்சி இழுத்து ரிட்டர்ன் வர மாதிரி, நீங்கள் வாங்கப்பா நான் லெட்டரை வாங்கிக்கிறேன்றாரு. இல்லாட்டினா இருக்கும். அப்போ லெட்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்து இழுக்கிற மாதிரி இழுத்திங்களா? அதை மீறி கவர்னர் ஒத்துழைச்சதுனால அந்த லெட்டர் வாங்கினாங்க. இல்லாட்டி 11ஆம் தேதி அப்படி கடந்து போயிருந்தா ஒருவேளை கவர்னர் ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி அந்த ப்ராசஸ் அதுன்னு இன்னும் 1 மாதம் இழுத்துருக்கும். அந்த 1 மாதத்துக்குள்ளே என்னென்னவோ நடந்திருக்கும். ஏதோ ஒரு இதுவும் ஏடிஎம்கே புண்ணியம் கட்டிக்கிச்சு. அந்த 25 பேர் வேலுமணிலாம் பேசி
நாங்களாம் ஆதரவு கொடுக்க போகிறோம், ஏடிஎம்கே உடைக்கிற கண்டிஷன் போகுதுன்றப்போ கவர்னர் ஏதோ மனசு மாறி இருக்காரு. ஓகே. ஏன்னா நீங்கள் திருமாவர்களை பற்றி இவ்வளோ சொன்னீங்க. அவர் சொல்லியிருந்தார், பதவி வேணும்னா என்றைக்கோ பாஜக அந்த மெசேஜ், பதவி வேணும்னா நான் என்றைக்கோ எனக்கு பதவி கிடச்சிருக்கு, என்றைக்கோ மத்திய அமைச்சர் பதவிக்காக ஆசைப்படுறவன் கிடையாது, நான் பேசுறது கருத்து அரசியல், அந்த அரசியல் புரிதலுக்கு கொஞ்சம் லேட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். பதவி வேணால் அவருக்கு கிடச்சிருக்கு சார். அவர் அமைச்சர் பதவிக்காக ஆசைப்படுறவரா என்ன பதவி கிடச்சிருக்கும்? அவர் மத்திய அமைச்சர் பதவியே கிடச்சிருக்கும், பாஜக கூட இருந்திருந்தா சொன்னாங்களா? அவர் கூப்பிட்டாங்களா அவரா? அவர் நான் கூட சொல்லுவேன், என்னை அந்த சேனலில் கூப்பிட்டாங்க, என்னை இந்த சேனலில் பெரிய இதுக்கு கூப்பிட்டாங்க, சப்பானில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டேன், என் கேரகம் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லலாம். இதெல்லாம் கணக்கு இல்லைங்க. உங்கள் அரசியல் எப்படி இருக்கிறது அதுதான் கணக்கு. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள்னா நீங்கள் தாவேகாக்கு ஏன் லேட்டாக கொடுத்தீங்க? பதவி பிரச்சனை இல்லை, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு 108 பேரோட தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுத்துட்டான். அப்போ அது கிட்டத்தட்ட பிஜேபி ஆதரவு வேணாம், மதச்சார்பற்ற அரசுன்னு அவங்க போகிறாங்க. அப்போ இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்குறாங்க. இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்தபோது நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஓகே. முஸ்லீம் லீக்கு கடைசி வரைக்கும் தொங்கியிருந்தாங்க. ஸ்டாலின் தான் எங்கள் தலைவர்னு சொல்லிட்டாரு காதர் மைதில். தோரணெல்லாம் பார்த்தீங்களா? ஆளுநை கேட்டு தானே இதனால் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அருண்ராஜிட்ட அவர் பேசின தோரணெல்லாம் பார்த்தீங்களா? அதை மீறியா அங்கே போனார். மேலேருந்து ஒன்று விழுந்தது, போ முதல்ல அங்கே போனார். அது வரைக்கும் நீங்கள் போகல. ஏன்? பிளான் பி, திருமாவளவனை முதல்வராக்கலாம், இடதுசாரிகள் திரும்பி வந்துடுவாங்க. அதிமுக திமுக ஆதரவோட திருமாவளவன் முதலமைச்சர். பிளான் ஏ சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா ராகுல் கருத்து விட்டார். அங்கேருந்து இடதுசாரிகள்கிட்ட பேசி 4 பேரும் போங்கன்னொன்னா இங்கே முடிஞ்சிச்சு. சரி, திருமாவளவன் ஒரு வேளை முதலமைச்சராக்குனா அவங்க திரும்பி வந்துடுவாங்க. அவங்க நோக்கம் என்ன? காங்கிரஸ் மீண்டும் பவர் பெறக்கூடாது, தாவேக்கா ஆட்சி அமைக்கக்கூடாது. ஆட்சி அமைச்சா காங்கிரஸ் பவர் ஆகிடும். இந்த பிளான் பியும் நடக்கலை. அது வரைக்கும் இவர் என்னென்ன பண்ணார் ஞாபகம் இருக்குதா? கார் போனார், ஸ்டாலினை போய் பார்த்தார். அதை அவரே பேட்டியில் ஒத்துருக்கார், நியூஸ் 18 பேட்டியில் சொல்லுவார். மீட்டு ஒரு கார் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு, அவர் வேறு காரில் ஏறி போயிட்டார். இப்போ ஸ்டாலினை பார்த்தேன்னாரு. அதுக்கு பிறகு அந்த இதெல்லாம் நடக்கலைன்றதுனால தான் நான் வந்து ஆதரவு கொடுத்தேன்னு முதற்கொண்டு நியூஸ் 18 கார்த்திகை செல்வன்ட்ட பேட்டியில் சொல்லியிருப்பார். மறுநாள் வந்து அப்படியா நடந்துச்சா அப்படின்னாரு. அதனால தான் நான் ரிப்போர்ட்டரில் நான் திட்டுறது. ஏன் சார் நேற்று பேட்டி கொடுத்தீங்க, என்ன சார் எங்களெல்லாம் நான் ஏதாவது எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்கணும். அப்போ இவர் இந்த பிளான் பி வர ஃபெயிலியர் ஆன பிறகு தான் வராரு. பதவி ஆசை இல்லைன்றாரு. இதுதான் சார் நீங்கள் மேடையில் பேசும்போது பதவி ஆசை இல்லை. நான் கேட்டது பதில் சொல்லுங்கள். அன்றைக்கி அப்படின்னா நீங்கள் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தோன்னே கொடுத்துருக்கணும். இல்லை இடதுசாரி ஏதோ ஒரு பெரிய பதவிக்காக வெயிட் பண்ண மாதிரி இருக்குது. முதலமைச்சர் பதவி சரி, வன்னியரசு ஏன் துணை முதல்வரா? எங்கள் தலைவர் துணை முதல்வர் சரித்திரம் படைக்க போகிறார் ஏன் போட்டார்? ஏன்னா காலையில் 10 மணிலேருந்து இந்த நெகோசியேஷன் ஓடுது. தாவேகாவோட துணை முதல்வர் கொடுக்குறியா, திருச்சி கிழக்கில் நிற்க வைக்கிறியா, நான் ராஜினாமா பண்ணுற எம்பியை எங்கள் கட்சிக்காரங்களை நிற்கிறதுக்கு பண்ணுறியா, இதெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒத்து வரல. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி 118 வந்துச்சு. அப்போ ஒரு சும்மா குன்சா கேட்டுன்னு பேசினுக்கிறாங்க. அண்ணன் பாடுறா ஜோக் அடிச்சுன்னுக்கிறாருன்ற மாதிரி பேசினுக்கிறாங்க. அண்ணனுக்கு இது புரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரெடி ஆகிட்டாங்க. 118 வந்துச்சு. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் இவர் வேண்டாம் வெறுப்பாக கொடுக்குறாரு. இதெல்லாம் இப்போ முடியாதுங்க, முதல்ல ஆதரவு கொடுங்க, அப்புறம் மற்றது பேசிக்கலான்றாங்க. அதுக்கப்புறம் ஆதரவு கொடுக்குறாரு. ஏன்னா வைகோ அவர்கள் வந்து இப்போ கரெக்டாக இங்கிட்டு தாவேகா பக்கம்னா தாவேகா பக்கம் விஜய் அவர்கள், இங்கிட்டு ஸ்டாலின் பக்கம்னா இங்கிட்டு என்னங்க கூட்டணி தர்மம்னு சொல்கிறாருல்ல, அதானே இடதுசாரிகள் போயிட்டாங்க. இன்றைக்கி இவர் வீரபாண்டியன்லேருந்து மற்றவங்க பேசுகிறாங்க. முதல்வரிடம் உடல் மொழியை எதிர்பார்க்கவில்லை, செயல்திறனை தான் எதிர்பார்க்குறோம். அவர் வந்து மேடையில் பேசும்பொழுது வார்த்தைகள் பார்த்து பேசணும்னு வீரபாண்டியன் போல்டாக சொல்கிறாங்க. சரி, என்ன கரெக்ட்னா கரெக்டாக, தப்புனா தப்புன்னு உட்காந்துட்டு அவர்கிட்ட கேட்கணும். திமுக அதிமுக கூட்டணின்னு பற்றி கூட்டாக இருக்காங்கன்னு பேசுகிறாரு. நீங்கள் எப்படி தாவேகா வந்து இந்தியா கூட்டணிக்கு வரணுன்றீங்க? வேணா சரி அதிமுக கூப்பிட வேண்டியது தானே, இவருக்கு தான் தெரியும்ல திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அதிமுக நீங்கள் வாங்க இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட வேண்டியது தானே. அது என்ன, ஏன் சீமானை கூப்பிட வேண்டியது தானே? சீமான் உங்களே கூப்பிட்டு தானேங்க, ஒத்த கருத்து உள்ளவர்கள் தானே நீங்கள். நானும் எங்கள் அண்ணனும் ஒத்த கருத்து உள்ளவர்கள். வாங்க நம்ம உணைஞ்சு போராடலான்னு கொடுப்பாரு சீமான் இந்தியா கூட்டணி கூப்பிட வேண்டியது தானே. ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாரு? ஏன் இவங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? ரிப்போர்ட்டருங்க அவர்கிட்ட, நாளைக்கு வேணால் அதுக்கு பதில் சொல்லுவார். இதுதான் அவருக்கு தேவை. இந்த விஷயம் பசை, இந்த பசை இங்கே இருக்குது, இதோட பெரிய பசை அங்கே இருக்குது. அதனால் இப்போ இங்கே உள்ளே வந்துட்டு ஒன்றும் வேலை நடக்கலை. அதாவது எந்த இதுவும் இதாகல, துறையும் ஒன்றும் இல்லாத துறை. அதனால் திரும்பி மறுபடியும் திமுக பக்கமே போகலாமா, எப்படி இருக்கலாம், நல்ல சீட்டாக எடுத்து போடு அப்படின்னு கேட்டுனுக்கிறாப்பு.
கடைசி இந்த 3-4 மாதங்களில் தான் திருமாவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு பேர் வந்து கீழே இறங்கிட்டே போதும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கூட ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாரோ அப்படின்ற ஒரு இது எண்ணம் வருது. தூய்மை பணியாளர் விவகாரத்தில் என்ன சொன்னார்? தூய்மை பணியாளர்களில் பணி நிரந்தரப்படுத்தினா அவங்க வாரிசு முதற்கொண்டு எல்லாருமே தூய்மை பணியாளர்களாகவே இருந்துருவாங்க. காலமாக அது அதனால் பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அரிய கருத்தை சொன்னவர் தானே அவர். அப்புறம் கடைசி 3 மாதம்ன்றீங்க. சார் குலத்தொழில் மாதிரி கன்னியாகும், அதனால் அது பண்ணக்கூடாது. அது எவ்வளோ பெரிய தவறான கருத்து அது, உளறல் தானே அது. அப்புறம் கடைசி 3 மாதம்ன்றீங்க. அவர் திமுக ஆட்சியில் என்னைக்கு இணைஞ்சாரோ அன்னையிலேருந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவர் பதவி ஆசை இல்லைன்னு. கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ போனது வரைக்கும் தான் சார் மீண்டும் திமுக கூட்டணி. ஏன்னா இடைத்தேர்தல்ன்ற ஒன்று தடை பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இடைத்தேர்தல் ஒன்று நடக்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் யார் பக்கம் இருப்பாங்கன்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. கூட்டணி கட்சிகள் யார் கூட கூட்டணியில் இருக்காங்க இப்போதைக்கு? யார் கூட அது என்னங்க இப்போதைக்கு? ஏன்னா அரசியல் அப்படி இருக்கு சார். ஏன்னா திருமாவர்கள் இங்கே தாவேக்காவா திமுகவான்னு இருக்காங்க. திருமாவளவனை விட்டுருங்க, வேறு மற்ற எல்லாரும் தாவேக்கா பக்கம் இருக்கு. அப்புறம் என்ன கேள்வி தனியாக வருது? எல்லாம் அமைச்சராக இருக்காங்க உள்ளத. இடதுசாரிகள் சொல்லிட்டாங்க நாங்கள் வெளியிலேருந்து தான் ஆதரவுன்னு. இங்கே இருக்கிற சண்முகமோ வீரபாண்டியனோ முடிவெடுக்க முடியாது, டெல்லி தான் முடிவெடுக்கணும். டெல்லி சொல்லிச்சு தாவேக்கா ஆட்சி. அப்புறம் என்ன கேள்வி கேட்குறீங்க சார்? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இன்றைக்கி தேர்தல் வச்சா கூட்டணி பலமாக இருக்கிற தாவேக்கா கூட இருக்கிறத விரும்புவாங்களா, இல்லை திமுக கிட்ட போய் சேர்ந்து இது பண்ண பார்ப்பாங்களா? தாவேக்கா கூட இருக்கிறத விரும்புவாங்க. சண்முகத்துக்கு ஆசை தான் திமுக கிட்ட வரணும்னு. என்ன சண்முகத்துக்கு தேசிய தலைமை இருக்கிறதுனால பொத்தினுக்கிறாரு. வீரபாண்டியனும் அதே கதை தான். இவரே தான் முடிவு, இவரே ராஜா, இவரே மந்திரி திரும்ப. அதனால் அவர் வளரின்னுக்கிறாரு. சண்முகம்லாம் விட்டா போயிடுவார், காதல் மீதுலாம் விட்டா போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே விட அங்கெல்லாம் நல்ல லாபம். அங்கே ஏசிலாம் போட்டு பங்களாக்குது, இது கொசுக்கடி ஜாஸ்தி. அதுதான் காரணம். இடைத்தேர்தல் நிப்பாட்டினதுக்கும் இந்த அரசுக்கும், அதாவது இடைத்தேர்தல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, இந்த அரசை நம்பி வந்த எல்லாருக்குமே இடைத்தேர்தல் மீண்டும் ஒரு சீட்டு கிடைக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது சார். இடைத்தேர்தல் நடந்தால் தானே சீட்டு பற்றி பேசுகிறீங்க? இடைத்தேர்தல் நடக்காது. ஏன்னா நம்பி வந்தவங்களாம் ஏமாந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி திமுக. அங்கே போனவங்களாம் இப்போ ஏமாந்து நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு. அவங்க கூட வந்தவங்க கூட 5 வருஷம் ஏமாந்துருந்தாங்க. இடதுசாரிகள்லேருந்து திருமாலேருந்து எல்லாம் ஏமாந்து தான் போய் அவங்கள தோளில் வச்சு தூக்கிட்டு போனதே திமுகன்னு சொல்கிறாங்க சார். தோளில் வச்சு தூக்கி போனால் ஏன் இங்கே வராங்க? இப்போ இங்கே வந்து ஏன் புலம்புறாங்க? எங்களை இப்படி நடத்தினா அப்படி நடத்துனாங்க. இவங்களை நம்பி வந்த வைகோ என்ன கதியானார்? நீங்கள் வைகோ திட்டுறீங்களா? வைகோவை மரியாதையாக நடத்துனீங்க. அந்த கட்சிக்கு சீட்டு கொடுத்துட்டு தனி சின்னத்தில் கூட நிற்க விடலையே. 20 சீட்டு 15 சீட்டு நின்ன கட்சியெல்லாம் 5 சீட்டு கொண்டு வந்தீங்களே. என்ன நல்லா நடத்துனீங்க? அமைச்சர் பதவி கிடைக்கிதுன்னு எங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டில் அள்ளி தெளிக்கிறாங்க. ஏன் இத்தனை நாள் வைகோ வந்து ஊழல் குற்றச்சாட்டை சொல்லலை? இன்றைக்கி அவருக்கு பதவி கிடைக்கும், மகனுக்கு பதவி வாங்க போகிறாரு, அதனால் சொல்கிறாரு. வைகோ அப்படி தான். வைகோ எங்கே இருக்காரோ அதுக்கு எதிர்த்தா பேசுவார். இன்னும் பேசுவார் பாருங்கள். இதெல்லாம் கம்மியா? அவர் பேசுவார். ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது கம்மியா? இதுக்கு மேலே இருக்கா? இதுக்கு மேலே இருக்குது. சாதிக் பாட்சாவை கொன்றவர் ஸ்டாலின் கொண்டு பேசினார் அவர் அந்த இது 2G இதில். இனிமேல் அதெல்லாம் பேசுவார் அவர். இனிமேல் அவர் சீண்டு அவர் பேசினே இருப்பார். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.